இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று நம் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இன்றைய வேகமான வாழ்க்கையில நாங்க பல விஷயங்களை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வெற்றி, அமைதி, சந்தோஷம், இது எல்லாம் எல்லோருக்கும் தேவைதான். ஆனா அவற்றை அடைவதற்கான உண்மையான வழி என்ன என்பதை இன்று எம்மில் பலர் மறந்து விடுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக நாம் புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் என்று கொடுத்திருக்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று இயேசு கூறுகிறார். இந்த உவமை மிகவும் அர்த்தமானது. ஒரு கிளை தனியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அது ஒரு செடியோடு இணைந்திருக்கும் போதுதான் அது பசுமையாகவும் கனியுடனும் இருக்கும். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான் முழுமையடையுது. நாங்க பல சமயங்கள்ல எங்களுடைய திறமைகள், அறிவு, முயற்சி, பேர், புகழ், பதவி, இவைகள்ல தான் நம்பிக்கை வைக்கிறோம். அவையெல்லாம் எங்களுக்கு முக்கியமானது தான். ஆனா அவை மட்டும் போதாது. என்னை தவிர நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. எங்களுடைய சக்தி வரம்புடையது, ஆனா ஆண்டவருடைய சக்தியோ அளவற்றது. இந்த காலை நேரம் எங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கு. அந்த நேரத்துல நாங்க ஆண்டவரை நினைச்சு அவரோடு இணைந்து நாளை ஆரம்பித்தா அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம், வேதாகம வாசிப்பு, நல்ல சிந்தனை, இவையெல்லாம் நம்மை ஆண்டவரிலே தங்க வைக்கும் ஒரு வழி. அவரில் தங்குவது என்பது வார்த்தைகள்ல மட்டுமல்ல, வாழ்க்கையில் செயல்களிலும் காணப்பட வேண்டும். மற்றவர்களோடு அன்பாக பழகணும். உதவியென்று கேட்டு வரவங்கள்ட்ட தாராள மனசோட இருக்கிறத கொடுத்து உதவணும். அவர்களுடைய குற்றங்கள், குறைகளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும். இவையெல்லாம் தான் ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையில கனி கொடுக்கும் ஒரு உண்மையான உறவு. இந்த தவக்காலம் இப்படியாக வாழத்தான் எங்களை விசேஷித்த விதமாக அழைத்திருக்கு. இந்த ஒரு கிழமையும் நாங்க ஆண்டவர்ட்ட பாடுகள், மரண, உயிர்ப்பு, இவை எல்லாவற்றையும் மிகவும் முக்கியமாக விசுவசிச்சு நினைவு கூர்ந்து நாங்க சிந்தனையாக எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த ஒரு கிழமையும் புனித வாரம். இந்த வாரத்துல எங்களை சத்துரு பல வழிகள்ல திசை திருப்ப முயற்சிப்பான். ஆனா நாங்க அதை எதற்குமே கலங்கியோ அகப்படவோ கூடாது. இந்த புனித வாரத்துல நாங்க ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு நாங்க பாடு, மரணம், உயிர்ப்பு, இவை அனைத்திலும் சேர்ந்து பயணிக்க இந்த குறிப்பிட்ட இந்த 7 நாட்களையும் நாங்க பயன்படுத்துவோம். இன்றைய நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு. நாங்க எதனை தேர்வு செய்ய போகிறோம்? தனியாக போராடும் வாழ்க்கையா, எல்லாட்டி ஆண்டவரோடு இணைந்து பலனுள்ள வாழ்க்கையா? அவரில் தங்கி வாழும்போது நாங்க நிச்சயமாக கனி கொடுக்கும் ஒரு கொடியாக மாறுவோம். அர்த்தமுள்ளதாய், பலனுள்ளதாய் மாற இன்றைய நாள்ல விசேஷ விதமாக ஆண்டவர்கிட்ட நாங்க ஜெபம் செய்வோம். ஆண்டவர்ல தங்கி வாழும் அந்த மனப்பக்குவத்தை அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஆமேன்.